தேவதாஸ் அப்படின்ற பேரை கேட்டாலே நமக்கு காதல் தோல்வி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த காதலோட வழிய ஒரு ஆக்ஷன் டிராமால கலந்து குடுத்திருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். தாஸ் என்கிற தேவதாஸா லோகேஷ் கனகராஜ். சின்ன வயசுல அப்பா பண்ற கொடுமை எல்லாத்தையும் தாங்கி வளர்ற இவரு, வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கேங்ஸ்டர்ட்ட வேலை செய்றாரு. தான் கண்ணெதிர்ல நடக்கிற ஒரு தப்ப தட்டி கேட்கறதுக்கு போயி, ஒரு போலீஸ்காரன சுத்தியாலேயே அடிச்சு கொன்றுறாரு. அது மட்டும் இல்லாம சில ஆயுதங்களையும் திருடிட்டு போயிடுறாரு. அதனால தேவதாசையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கிறதுக்காக போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஊர்ல நிக்காம அடிக்கடி இடம் மாறி மாறி வேற வேற ஊரா போயிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண இந்த சின்ன சம்பவம் எப்படி சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள தூண்டி விடுது. இந்த கதைக்குள்ளார எப்படி வான்கா கபி வராங்க. எல்லாரும் ஆசைப்படுற ஒரு சாதாரணமான அமைதியான வாழ்க்கைய வாழ்றதுக்கு இவங்க எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த டிசி. இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸான தேவதாசையும் சந்திராவோட பேர்ல இருந்தும் எடுத்து தான் இந்த டிசி அப்படின்ற டைட்டில வச்சிருக்காங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண ராக்கி, சானிக் காகிதம், கேப்டன் மில்லர் மாதிரியான படங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபிளேவர் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடியும். போலீஸை கொலை பண்றது, வெப்பன்ஸை திருடிட்டு போறது அப்படின்றது தான் இந்த படத்தோட கோர் டென்ஷனா இருந்தாலும், பேக்டிராப்ல காதல், தனிமை, வலி, துரோகம், நட்பு, மீளெழுச்சி அப்படின்னு கேரக்டர்ஸோட எமோஷனும் இந்த படத்தோட டென்ஷன் குறையாம பாத்துக்குது. அதிரடியான ஆக்ஷன் சீன்ஸ், அதகலமான மியூசிக் நம்மளை ஆச்சரியப்பட வச்சாலும் இந்த படத்தோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்றது சைலண்டான காட்சிகள்ல தான் இருக்கு. முக்கியமா தேவதாஸோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ஃபேமிலியை பத்தி சொல்ற இடத்துல வாமிகா கபியோட வாழ்க்கையை பத்தின எதிர்பார்ப்புகளை பத்தி சொல்லும்போது ஆசைகளும் தேவைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத அழகா சொல்லியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரனோட இறுக்கமான நரேட்டிவ் ராவான ஆக்ஷனுக்கும் கேரக்டர் டிராமாவுக்கும் நடுவுல அழகா ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி போயிட்டு போயிட்டு வருது. சந்திரா கேரக்டரோட சாரி, ரோஸ், ரெட் லிப்ஸ்டிக் அப்படின்னு காட்டுறதும் சரி, சந்திரா கேரக்டரோட பெட்ரூமை காட்டும்போது அங்க இருக்கிற வின்சென்ட் வாங்காக், சால்வடார் டலியோட ஓவியங்களை காட்டுறது இந்த படத்தோட மூடு குறையாம பாத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துக்குன்னு ஒரு தனியான விஷுவல் ஐடென்டிட்டியும் கொடுத்துருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய சர்ப்ரைஸ் லோகேஷ் கனகராஜோட பர்ஃபார்மன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல கேமியோ ரோல்ல ஒரு தலையை காட்டியிருந்தாலும் ஒரு முழுநீள நடிகரா இந்த படத்துல அவதாரம் எடுத்திருக்காரு. இவருக்குன்னே பார்த்து பார்த்து எழுதின மாதிரி இந்த கதை அவருக்கு பக்காவா செட் ஆயிருது. அந்த கதையோட அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் மூலியமாவே எமோஷனை கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. முக்கியமா எமோஷனல் சீன்ஸை விடவும் ஆக்ஷன் காட்சிகள்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்க வாமிகா கபி பயம் கலந்த எப்ப எது பண்ணுவாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாத ஒரு ரோல்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. முக்கியமா லோகேஷ் கனகராஜுக்கும் இவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா இவங்களுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இல்லாம வாழ்க்கையில் ஏற்பட்ட வலியை பகிர்ந்துகிட்டதுனால வந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனால அதை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு புதுசாகவும் இருக்கு. வாமிகா கபி கண்ணாடியை போட்டுக்கிட்டு கையில கன் எடுத்துட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வரதும் செகண்ட் ஹாஃப்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜுக்கும் வாமிகா கபிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு அப்படியே ஆப்போசிட்டான ரிலேஷன்ஷிப் தான் லோகேஷ் கனகராஜுக்கும் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திக்கும் இருக்கிறது. பார்வதி அப்படின்ற கேரக்டர்ல வர அவங்க லோகேஷ் கனகராஜோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கொஞ்ச நேரமே அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலும் அவங்களும் ஒரு குறை சொல்ல முடியாத பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நெகட்டிவ் ரோலில் கிறிஸ் தயால் கருணையோ இல்லாத ஈகோ பிடிச்ச ஒரு கொடூரமான வில்லனா, அதே சமயத்தில் புத்திசாலித்தனமான ஒரு வில்லனா சூப்பராக கலக்கிட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னு பார்த்தா அது அனிருத் தான். ஒவ்வொரு சீனையுமே தன்னோட மியூசிக்கால் அவர் சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மோட இந்த படத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பிஜிஎம் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை தன்னோட மியூசிக்கால கிரியேட் பண்ணியிருக்காரு. முக்கியமா அந்த இன்டர்வல்ல வர ஃபைட் சீனு, மேரேஜ் ஹால் ஃபைட் சீனு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீனுக்கு கர்நாடிக் மியூசிக் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே போக போக அதகலமா மாறுற அந்த மியூசிக் ஸ்கிரீன் தெரிக்குது. முகேஷோட சினிமாட்டோகிராஃபி, அருண் மாதேஸ்வரனோட அந்த விஷுவல் ஸ்டைலை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கு. ஜி.கே. பிரசன்னாவோட எடிட்டிங்கும் படத்தை முடிஞ்ச அளவுக்கு கிரிப்பிங்காகவே கொண்டு போயிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான பழிவாங்கிற கதையை மியூசிக்கால எலிவேட் பண்ணி நடிகர்களோட நடிப்பால மெருகேற்றி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. லாஜிக்கலா பார்த்தா இந்த படத்துல நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நம்மளை யோசிக்க விடாம படம் டக்கு டக்குன்னு நடந்துருது. இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் மாதேஸ்வரனோட முந்தைய படங்கள் ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை விட இந்த படம் 10 மடங்கு உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நார்மலான ஒரு கமர்ஷியல் படத்தை எதிர்பார்த்து போற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது டவுட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் படங்கள் பிடிக்காது அப்படின்னா என்ன வரான் போறான் வெட்டுறான் குத்துறான் வெறும் ரத்தமும் சத்தமா தான் இருக்கு அப்படின்னு தோணிடும். அதனால எதுக்கும் ஒரு வாட்டி இந்த படத்தோட ட்ரெய்லரை பாருங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்றவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த படத்துல ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளும் எக்கச்சக்கமான ரத்தமும் இருக்கு. இது ஒரு கிளீன் ஏ சர்டிஃபைட் படம், அதனால அடல்ட்ஸ் மட்டும் பாருங்க. இந்த வெற்றி டிசி படத்தோட வெற்றியான ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வெற்றி லைக்கை தட்டிட்டு போங்க. நான் இன்னொரு வெற்றியான வீடியோல உங்களை பார்க்குறேன். சட்டப்பேரவை நிகழ்ச்சியை லைவ்ல பார்த்து பார்த்து அதுவே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு.